ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சேனலில் சிந்து பெரிய ட்ராமா போடலாமான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருந்தேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. ஸோ அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் அதிகமாக சிந்து பெரிய ட்ராமா இந்த சேனலில் போடுங்கன்னு சொன்னதுனால நாளையிலேருந்து இந்த ட்ராமாவை அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாரும் கமெண்ட்ல கொடுத்த சப்போர்ட்டை நம்ம வீடியோ பார்த்தும் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கூட எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல. ஏன்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தது. எப்படியாவது அந்த சேனலை எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் எவ்வளோ பார்த்துமே எவ்வளோ பண்ணியுமே அந்த சேனலை ரெக்கவர் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால நான் இதுலேயே போடுறேன். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 முடிச்சு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க 3 முடிச்சு ட்ராமாலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் வேலு ப்ராப்பர்ட்டி பேப்பர் எல்லாத்துலேயுமே சசியோட சைனை எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சசி ஆமாம், என்ன பேப்பர் கையில் வச்சுருக்க, எதில் என்னோட சைன் வாங்கணும், எங்கே கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பேப்பரை பிடுங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. உடனே அவன் கத்த ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, அப்புறம் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை சசி, இப்போ எதுக்காக தெரியுமா உனக்கு நான் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பேப்பரே நீ ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கல்ல, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணேன். அது சர்ப்ரைஸாக சொல்லலான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் நீ சொதப்பிட்டப்போ அப்படின்னு சொல்லும்போது தான் இதான் மேட்ரா, நான் என்னமோ வேற என்னமோ நினச்சி பயந்துட்டேன்பா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைகளை அவளோட தோல் மேலே வச்சுக்கிட்டு, என்ன வேலு, ரொம்ப நாளாக ஆயிடுச்சுல, நம்ம 2 பேரும் ரொமான்டிக்காக பேசுறதே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்க, என்னதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆசை வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்க. உடனே இவளை எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்காக அவனு 2-3 விஷயத்தை போட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதோட அவளை சமாளிச்சுட்டு அப்படியே வெளியில வரான். இங்க ரோஹிணி மனோரஞ்சனி இருக்காங்களே, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கூட இருக்கிறதுனால சொல்ல முடியல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கும் அலைஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் டெரஸுக்கு போறா. இதை பார்க்குற வேலு இவையே இவ்வளோ டென்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாடிக்கு போயிட்டு பார்க்குறான். சரி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோஹிணியும் ஆசையா திரும்பி பார்க்குறா. மனோரஞ்சனி பாட்டி தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அங்கே வேலு தான் நிற்கிறான். அப்போ வேலு கேட்டுட்டு இருக்கான், என்ன ரோஹிணி ஒரு மாதிரி இருக்க, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, அப்புறம் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சித்தார்த்திட்ட சைன் வாங்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே இவ திருன்னு முடிச்சுட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, நான் அந்த சசிகிட்ட ப்ராப்பர்ட்டி பேப்பரில் எப்படிலாம் சைன் வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்க. அந்த பாரு, ஒரு கையில் இந்த மாதிரி உன்னோட டிவோர்ஸ் பேப்பரை என்கிட்ட நீ கொடுக்குற, இன்னொன்று பக்கம் ப்ராப்பர்ட்டி பேப்பரை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், இதுதான் டீல், ஓகேவா? இதுக்கு நடுவில் நீ எதுவும் பண்ணாம இரு. அப்புறம் உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, சித்தார்த்த மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவனோட தாலியை தூக்கி வீசிட்டு டிவோர்ஸ் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. போது வேலு நிறுத்து, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. இந்த பாரு, ப்ராப்பர்ட்டி பேப்பர் நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, இப்போ தான் நீ டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும் எப்போ சைன் வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு, நீ தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பிடான்னு கத்தி விட்டுறா. அப்போதான் அவளுக்கு சுயநினைவே வருது. ஐயோ நம்ம தேவையில்லாமல் கத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலு கொஞ்சம் பொறுமையாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வேலுவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த இடத்துலயே உட்காந்துட்டு அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கா. என்னோட சித்தார்த்தை நான் எப்படி அவருக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன், இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் மனசு உடைஞ்சு போயிட்டு அப்படியே டிப்ரெஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வீட்டிலேருந்து அம்மாக்காரங்க கால் பண்ணி, என்னப்பா டைம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒர்க் இருக்கு, லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். உடனே இதை கேட்ட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எப்போதுமே என்னோட பிள்ளை கரெக்டான டயத்துல வீட்டுக்கு வந்துடுவான், இன்னைக்கே அவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு கூட முடியல, எல்லாமே ரோஹிணியால தான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதோட இங்க ரோஹிணி அழுதுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா மனோரஞ்சனி ரோஹிணி என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே அவளும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை பார்த்த பாட்டிக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது இது, டிவோர்ஸ் பேப்பரா, யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா, வேலு இதுல சைன் பண்ணி கேட்டிருக்கான். ஒருவேளை இது நான் சைன் பண்ணி கொடுக்கல அப்படின்னா அவன் ப்ராப்பர்ட்டி பேப்பரை என்கிட்ட கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சியாகுது. உடனே சொல்றாங்க, இந்த பாரு ரோஹிணி, இதான்
கரெக்டான சமயம். இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவை நீ போடணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. இதனால உன்னோட லைஃபும், சித்தார்த்தோட லைஃபும் கேள்விக்குறியாயிடும். அதனால இதோட அப்படியே நிறுத்திக்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா ரோஹிணி வந்து அதை கேட்குற மாதிரியே இல்ல. அது வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கப்புறமும் வந்து வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா பவர் கட் ஆயிடுது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா அது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் லைட்டை ஆன் பண்ணிட்டு யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் சவுண்டு பட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த நேகா பொண்ணும் சித்தார்த்தை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. இங்க வந்து சரி லைட் அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் போறான். அப்போ வந்து அந்த நேகா பொண்ணு வந்து திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. உடனே இவன் கடுப்பாயே அவளோட வாயை பொத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சீமாவும் பிரேமும் பார்த்துடுறாங்க. அதுவும் நேகா கூட இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது உடனே சித்தார்த் தனியாக கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு என் கூட வேலை பார்க்குற பொண்ணு தான். அப்போ சீமாக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்க சித்தார்த், இந்த மாதிரி ரோஹிணி பண்ண தப்புக்காக நீங்கள் வீட்டுக்கு வந்து வராமல் இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் சித்தார்த் சொல்றான், இல்ல சீமா என்னால வர முடியாது, ரோஹிணி எனக்கு பண்ண துரோகத்தை வந்து என்னால மறக்கவே முடியாது, வீட்டுக்கு வந்தாலே டிப்ரெஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நேகா தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா. ஐயோ பாவம் சித்தார்த் சார், அவரோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இங்க சித்தார்த் வரமாட்டேன்னு ஆஃபீஸ்லயே இருந்துக்கிறான். சீமா வந்து அழுதுகிட்டே வரா. பிரேம் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான், வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க சித்தார்த் வந்து ரோகிணியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க நேகா வந்து காரில் போயிட்டு இருக்கா. அப்போ சித்தார்த் மேலே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. பாவம் சித்தார்த் சார், அவரோட ஒய்ஃப் வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, நம்ம தான் வந்து அவருக்கு இனிமேல் ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதை விட இங்கே ரோகிணியை தான் காட்டுறாங்க. இந்த டிவோர்ஸ் பேப்பரில் எப்படி சித்தார்த்துட்டு சைன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பிரேம் சீமா 2 பேருமே வெளில போயிட்டு வராங்க. இந்த நடு ராத்திரியில் எங்கே போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு போறா. அதோட ஸ்டாப் பண்ணி நிக்கிறா. உடனே சீமா வந்து அவளை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ரோஹிணி, மாதிரி வந்து பண்ணிட்டியே, இந்த மாதிரி சித்தார்த் வந்து ஒரு நாள் கூட ஆபீஸ்ல வந்து இவ்வளவு நேரம் இருந்ததே கிடையாது, உன்னால அவரு வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டு ஆனா வரமாட்டாரு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரோஹிணிக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி நம்ம சித்தார்த்தை ரொம்ப காயப்படுத்துறமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சித்தார்த்தும் வந்துடுறான். சித்தார்த்தை பார்த்தோன்னே சீமா வந்து கேட்குறா, வந்துட்டீங்களா சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. ஆமா நான் வந்துட்டேன் சீமா, நேற்று நீங்க எவ்வளோ கூப்பிட்டீங்க, ஆனா எனக்கு மனசு கொஞ்சம் கூட சரியில்லை, அதனாலதான் யோசிச்சு பார்த்தேன், மறுபடியும் ரோஹிணிட்ட நான் வந்து தனியா பேசலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சீமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் போயிட்டு சித்தார்த் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டிலேருந்து அம்மாலேருந்து எல்லாம் சந்தோஷமா வரவேற்கிறாங்க. வாப்பா, அவன் மனசுல உள்ள காயங்கள் எல்லாம் சீக்கிரமா தீர்ந்துடும், நீ நல்லா இருப்ப பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரோஹிணியும் வந்து தூரத்துல நின்றுட்டு இருக்கா. உடனே சித்தார்த் வந்து ரோஹிணி பக்கத்துல போயிட்டு அவளோட கையை பிடிச்சி இந்த மாதிரி வந்து அவகிட்ட பேசுறதுக்காக போறான். ரோஹிணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவ என்னன்னா டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து நீட்டுறா, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பார்க்குது. அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.